சிவனுக்கு மிகவும் பிடித்தவர் யார் தெரியுமா? இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்லை. இது நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய கேள்வி. நாம் யாரை மிகவும் நேசிக்கிறோம் என்று கேட்டால் உடனே பதில் வரும். ஆனால் இறைவன் யாரை மிகவும் நேசிக்கிறார்? நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து டிவைன் வெல் மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கணம் அமைதியாக யோசியுங்கள். பார்வதி தேவியா, முருகப்பெருமானா, விநாயகரா அல்லது நந்தி தேவனா? யார் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர்? கைலாசத்தை கற்பனை செய்து பாருங்கள். பனியால் மூடப்பட்ட மலைகள், ஆழமான அமைதி. அந்த அமைதியில் ஒரு தெய்வீக அதிர்வு. காற்று வீசும் சத்தம் கூட ஓம் என்று ஒலிப்பது போல. அந்த பரம அமைதியின் மத்தியில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது உடலில் திருநீரு, அவரது ஜடைகளில் பாயும் கங்கை, கழுத்தில் பாம்பு, மூன்றாவது கண் மூடிய நிலையில். அவர் நேரத்தையும் காலத்தையும் தாண்டியிருப்பவர். அருகில் நின்றிருக்கிறார் நந்தி. நந்தி என்பது ஒரு விலங்கு அல்ல, அது பக்தியின் உருவம். அது முழு சரணாகதியின் அடையாளம். ஆனால் ஒரு நாள் நந்திக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. சுவாமி, உங்களுக்கு மிகவும் பிடித்தவர் யார்? சிவபெருமான் மெதுவாக கண்களை திறக்கிறார். அவர் சிரிக்கிறார். அந்த சிரிப்பில் கருணை இருக்கிறது. அந்த சிரிப்பில் ஞானம் இருக்கிறது. அவர் நந்தியிடம் கேட்கிறார், நீயே சொல்லு நந்தியே. நந்தி யோசிக்கிறான். பார்வதி தாயார்தானே? சக்தியின் வடிவம், உலகத் தாயார். அவள் இல்லாமல் சிவம் இல்லை. ஆனால் சிவன் மெதுவாக சொல்கிறார், இல்லை. அப்படியென்றால் முருகன்தானே? வேலெடுத்த ஞானம், அறிவின் வடிவம். ஆனால் இல்லை. விநாயகர்தானா? விதிகளை மாற்றும் புத்தி, அறிவின் அதிபதி. ஆனால் இல்லை. அமைதி. கைலாசத்தில் காற்று மட்டும் ஒலிக்கிறது. நந்தி குழப்பத்தில் நிற்கிறான். அப்போது சிவபெருமான் மெதுவாக சொல்கிறார், துன்பத்தில், இன்பத்தில் என்னை விட்டு விலகாமல் என்னை நினைத்து வாழும் என் பக்தர்கள், அவர்களே எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். இந்த வார்த்தை பக்தியின் முழு அர்த்தம். பக்தி என்றால் என்ன? அபிஷேகம் செய்வதா, பெரிய பூஜை செய்வதா, அல்லது பெரிய காணிக்கை கொடுப்பதா? இல்லை. பக்தி என்பது நினைவு. ஒரு வயதான அம்மா வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொரு காலை கண்களை மூடி ஓம் நம சிவாய என்று சொல்கிறாள். அவள்தான் சிவனுக்கு மிகவும் பிடித்தவள். ஒரு தொழிலாளி பணி சோர்வுடன் வீட்டிற்கு வருகிறார். ஆனால் இரவு உறங்குவதற்கு முன் ஒரு முறை சிவா என்று சொல்கிறார். அவரும் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர். சிவனுக்கு பிடிப்பது பெருமை அல்ல, அகம்பாவமல்ல, அன்பு, உண்மை, தாழ்மை. நாம் கோவிலுக்கு போகலாம், விரதம் இருக்கலாம். ஆனால் மனதில் அகம்பாவம் இருந்தால் அது உண்மையான பக்தி அல்ல. சிவன் சாம்பல் பூசிக்கொள்வது ஏன்? ஒருநாள் எல்லாமே சாம்பலாகிவிடும் என்று நினைவூட்டுவதற்காக. பணம், அதிகாரம், பெருமை எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் அன்பு மட்டும் நிலைக்கும். இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதிலுள்ள கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். மெதுவாக சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. மீண்டும் ஓம் நம சிவாய. அவர் தூரத்தில் இல்லை. நாம் நினைத்த அந்த நொடியில் அவர் நம்முள் இருக்கிறார். சிவனுக்கு மிகவும் பிடித்தவர் யார் தெரியுமா? அவர் உங்களைப் போல மனதார நினைக்கும் ஒரு உண்மையான பக்தர். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற டிவைன் வெல் மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.